ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாயில புண்ணு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைன்றது கொஞ்சம் முன்ன பின்ன எதனா போட்டு விழுக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ போன வீடியோல அது மாதிரி தான் எதனா கொஞ்சம் விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோல விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எடிட்டிங் எதனா கரெக்ட் பண்ண பார்க்குறேன். பட் முடியல அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கான ஒரு அப்டேட்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா அவர் நடிச்சிருக்கிற கருப்பு இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் தேதி போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ படத்தை மே 15 ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ சொன்ன மாதிரியே மே 14 தேதி ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலா போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ வேற லெவல் சம்பவம் தான். சோ என்ன ப்ரோ அடுத்த வாரம் தான அப்டேட் வரும் நீங்க, அதாவது அடுத்த வாரம் மண்டே தான வரும்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ரிலீஸ் தேதி போஸ்டர் இப்ப விட்டுட்டாங்க. சோ அடுத்த வாரம் மண்டே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்டா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா தாறுமாறான சம்பவமா இருக்க போகுது. சோ கருப்புல இருந்து ரிலீஸ் தேதி போஸ்டர் தான் வெயிட் பண்ணாங்க. சொன்ன மாதிரி கரெக்டான டேட் எதனா லாக் பண்ணிட்டாங்க. சோ சம்மர்ல இந்த ஒரு படம் தாறுமாறா ரிலீஸ் ஆக போகுது. அந்த அடுத்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் நடிச்சிருக்கிற எல்ஐகே இந்த படம் வந்ததுன்னா அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலா போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ சூப்பர் தான் சொல்லணும். சோ இவங்க சொன்ன மாதிரியே வருவாங்களான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய ரிலீஸ் தேதி பிளான் பண்ணாங்க. பட் எதுலயுமே ரிலீஸ் ஆகல. சோ அந்த வகையில இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதான்றத பொறுத்து வந்து பார்ப்போம். சோ ரிலீஸ் ஆச்சுன்னா வேற லெவல் சம்பவம் தான். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மாசம் ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து நம்ம அண்ணாச்சி அவர் நடிச்சிருக்கிற லீடர் இந்த படம் ரிலீஸ் ஆக போறதா அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. சோ நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். சோ இந்த மாதிரி வந்து ஏப்ரல்ல நிறைய படம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. சோ எலெக்ஷன் டேட் சொன்னதுக்கு அப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ சொன்ன மாதிரி வந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வந்து லீடர் ரிலீஸ் ஆகிறதா அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. சோ கூடவே சேர்த்து வந்து இந்த படம் யூபிஐ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து அஃபிஷியலா ரிவீல் பண்ணிட்டாங்க. சோ வேற லெவல் தான். சோ பிளட் தெரிக்க தீசா இருந்துச்சு. எப்படி தான் வந்து யூபிஐ கொடுத்தாங்கன்னு தெரியல, கொடுத்திருக்காங்க. சோ சூப்பர் சம்பவம் தான். அடுத்ததா இதே ஏப்ரல் மந்த்ல தான் வந்து தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்கிற கர படம் ரிலீஸ் ஆகுது. சோ கர வந்து ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சோ ஏப்ரல் 3, ஏப்ரல் 9, ஏப்ரல் 30 சொல்லிட்டு 3 டேட் எதனா நீட்டா லாக் பண்ணிருக்காங்க. 3 படமும் ஏப்ரல் மந்த்ல வருது. சோ அதுலயும் கரையும் பெத்தியும் வருது. ராம்சரண் அவர்களுடைய பெத்தி வருது. சோ இடையில வந்து எலெக்ஷன் அப்படின்றனால அந்த டேட்டை மட்டும் யாருமே லாக் பண்ணல. கரெக்டா நீட்டா முன்ன பின்ன லாக் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்றாங்க. சோ சூப்பர் சம்பவமா இருக்க போகுது. சோ ஏப்ரலே வந்து ரொம்ப கிரௌடா தான் இருக்குது. சோ ஒன்னு முடிஞ்சா இன்னொன்னு சொல்லிட்டு படங்கள் ஒன் பை ஒன்னா ரிலீஸ் ஆகுது. சோ போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதான். அடுத்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம். இந்த படம் சென்சார் இஷ்யூ நின்னுட்டு இருக்கு. சோ இப்போ வந்து சென்சார் டீம் இந்த ஒரு படத்தை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ பார்த்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்காங்களாமா. சோ எதுக்கு ப்ரோ தேர்தல் ஆணையத்துக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, படத்துல வந்து தேர்தல் பிரச்சாரம் எலெக்ஷனை பத்தி அதாவது அரசியல் பத்தி நிறைய இருக்கனால இந்த ஒரு படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணா கரெக்டா இருக்குமா, இந்த படத்துக்கு யூபே சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா இல்ல ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்கறதுக்காக அவங்களுக்கு அமைச்சிருக்காங்களாமா. சோ எலெக்ஷன் டேட் அறிவிச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னா இவங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இந்த ஒரு படத்தை அனுப்பி பார்க்க சொல்லலாம். பட் தேர்தலுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. சோ ஃபேன்ஸ் கிளியரா இருக்காங்க, மூவி டீம் கிளியரா இருக்காங்க. சோ அந்த வகையில வந்து இழுத்து அடிக்கணும்னே வேணும்னே வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. சோ அவங்க பார்த்துட்டு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. சோ அவங்க பார்த்துட்டு கண்டிப்பா வந்து யூபே சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, ஆனா படத்தை இப்ப ரிலீஸ் பண்ண வேணா, தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்படி தான் வரப்போகுது. சோ வந்ததுக்கு அப்புறமா வந்து சென்சார் டீம் யூபே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு படத்தை லேட்டா ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல போறாங்க. சோ அதுக்கு தான் பிளான் பண்றாங்க போல இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சென்சார் டீம் பாக்குறதுக்கே ரொம்ப நாள் இழுத்தடிச்சாங்க. சோ உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. சோ இப்ப தேர்தல் ஆணையத்துக்கு வர அமைச்சிருக்காங்க. சோ அவங்க என்னென்ன காரணங்கள் சொல்ல போறாங்கன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் படத்தை எப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ போக போக அப்டேட் வரும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடிக்கிற ஜெயிலர் 2 இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பிப்ரவரியில முடிஞ்சிடும் அப்படின்னு மாதிரி சொன்னா. பட் இப்ப மார்ச் எண்ட் வரைக்கும் இழுத்திட்டு இருக்கு. சோ எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷாருக் கான் அவர்களால தான். சோ அவருடைய ஒரு கேமியோ இருக்குது. சோ அதனால தான் டிலே ஆயிட்டு இருக்கு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கேமியோ போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் வந்து கேமியோ அப்படின்றனால கொஞ்சம் லென்த்தாவே எடுத்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. சோ அதனால கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இவர் வந்து ஒரு எக்ஸ் காப்பா கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு எக்ஸ் காப்பு அண்ட் ஷாருக் கான் அவர்கள் எக்ஸ் காப்பு. ஓகேங்களா. சோ ரெண்டு பேருமே வந்து பிளாஷ்பேக்ல நண்பர்களா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கப்புறமா இங்க வந்து ஃப்ரெண்ட்ஸா இப்போ வர மாதிரி காட்டுறாங்க போல இருக்கு. சோ வெறித்தனமா இருக்க போகுது. சோ இவங்க மட்டும் இருக்க போறது கிடையாது. சோ சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான், சிவராஜ்குமார், மோகன்லால் சொல்லிட்டு 4 பேர் ஒரே ஃப்ரேம்ல வர போறாங்க. அண்ட் வில்லனா வந்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் ஒரு பக்கம் நிப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூலில வர அமெரிக்கான கேரக்டர் மாதிரி மொக்க பண்ணி விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா காண்டாயிடும். சோ எப்படி நம்ம நெல்சன் அவர்கள் எடுத்திருக்காரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சோ பொறுத்து வந்து பார்ப்போம். முடிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே சன் பிக்சர்ஸ் அப்டேட் கொடுத்துட்டு ப்ரொமோஷன் வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற அல்லு அர்ஜுன் 22 ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சோ ரொம்பவே சீக்கிரட்டா அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். சோ அந்த படத்துல அபிஷியல் டைட்டில் டீசர் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் அவருடைய பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. சோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது தாறுமாறா இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சோ இந்த டீசர் வந்து கண்டிப்பா மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில பயங்கர மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நியூஸ் சொல்லப்படுது. சோ இவங்க எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணி ரிலீஸ் பண்றாங்களா இல்ல பர்த்டே அன்னைக்கு நைட்டே ரிலீஸ் பண்ணிடுவாங்களா இல்ல ஈவினிங் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரியல. சோ அது போக போக தான் அப்டேட் வரும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனா தாறுமாறான ஒரு சம்பவம் இருக்குது. சோ அல்லு அர்ஜுன் அவருடைய பர்த்டே அப்படின்றனால அல்லு அர்ஜுனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஒரு டீசர்ன்றது இருக்கப்படும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிப்போம். போக போக நிறைய அப்டேட்ஸ் வரும். சோ அப்டேட் வந்ததுமே அப்டேட் பண்றேன். அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.
அண்ட் அடுத்து நம்ம எஸ்கே அவர்களுடைய சேயன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆக்டர் வந்து கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கமல்ஹாசன் அவர் தான் கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ ஆல்ரெடி டைட்டில் டீசர்ல வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்துல இருந்து ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். சோ அந்த ஒரு வாட்ச் அந்த ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விருமாண்டி படத்துல இருந்து ரெஃபரன்ஸா வந்து அந்த ஒரு படத்துல வச்சிருப்பாங்க. சோ விருமாண்டி கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல இருக்க போகுது. அது ரெஃபரன்ஸ் மட்டும் இருக்க போறது கிடையாது. சோ விருமாண்டி படத்துக்கும் இந்த ஒரு சேயன் படத்துக்கு வந்து ஒரு கனெக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் நான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். சோ சிவகுமார் முருகேசன் அவர்கள் எப்படி எடுத்திருக்காருன்னு தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கமல்ஹாசன் தாண்டி இன்னொரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு படத்துல கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அது யாருன்றது தெரியல. சோ போக போக தான் தெரியும். சோ இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கண்டிப்பா கூடிய சீக்கிரமா அதெல்லாம் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. சோ அடுத்த அப்டேட் இருக்கு. சோ அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் எதிர்பார்க்கப்படுது. சோ பொறுத்து வந்து பாப்போம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் எப்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம எஸ்டிஆர் அவர் நடிக்கிற அரசன் இந்த படத்தோட ஷூட்டிங் செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. சோ ஆஃபீஷியலா அவங்களே சொல்லிட்டாங்க. சோ இந்த ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெல்சன் அவர்கள் கேமியோ பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ அத வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோலயே வந்து கேமியோ பண்ணிருப்பாரு. அத வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசன் அதாவது எஸ்டிஆர் அவர்கள் சொல்றது நம்ம நெல்சன் அவர்கள் வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ அது மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் சொல்றதே நம்ம நெல்சன் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அதனால காட்ட போறாங்க. சோ அதனால வந்து நெல்சன் அவர்கள் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். சோ நெல்சன் இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துலலாம் குட்டி குட்டி காமெடிஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டார்க் காமெடிஸ் வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. சோ அதனால நல்லாவே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வராம கூட போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நெல்சன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் எல்லாம் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கேஹெச் இன்டார்க் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருக்காரு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வேலை இருக்கறனால இவர்னா வராம கூட போகலாம். சோ இவருக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து அதாவது டிராகன் படத்தோட டைரக்டரான அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் நடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போதைக்கு சொல்லதான் படுது. இன்னும் யாருன்னு கன்ஃபார்ம் ஆகல. சோ போக போக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. மேபி நம்ம நெல்சன் அவர்களே கூட வந்தா கேமியோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ போக போக அப்டேட் வரும். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் தான் இந்த ஒரு படத்துல கேமியோ பண்றா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்ததா ரன்வீர் சிங் நடிப்புல வந்து துரந்தர் பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. சோ படத்துக்கான பிரீமியம் ஷோ எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ ஏன் எதுக்குன்னு தெரியல. சோ எல்லா டிக்கெட்டுக்கான பணத்தையும் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் ஷோ நடக்கல. ஸ்ட்ரைட்டா வந்து பாத்தீங்கன்னா ஷோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில நான் இன்னும் படம் பார்க்கல. சோ படத்தை பார்த்துட்டு கன்ஃபார்ம் நம்ம சேனல்ல ரிவ்யூ வரும். சோ வெயிட் பண்ணுங்க. சோ இப்போதைக்கு ரிவ்யூ பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ படம் வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் 55 நிமிஷம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம ஏகே அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா AK-64 படம் தான் அடுத்து அவர் நடிக்கிறது. சோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மந்த் எண்ட்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் நம்ம ஏகே அவருடைய பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சோ ஏகே அவருடைய பர்த்டே அன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் நடிச்சிருக்க அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகுது. சோ AL விஜய் அவர்களுடைய டைரக்ஷன்ல அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ரெடியா இருக்கு. சோ அது வந்து ரிலீஸ் ஆகும். மே 1ஆம் தேதி அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் ஷூட்டிங் போவாங்கன்னு நினைக்கிறேன். சோ போக போக அப்டேட் கொடுப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 25ஆம் தேதியில இருந்து அப்டேட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த டாக்குமெண்ட்ரி பத்தி சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்டேட் வந்ததும் அப்டேட் பண்றேன். அண்ட் இதுக்கிடையில இன்னொரு நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னா AK-64 படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணல, சிறுத்தை சிவா தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. சோ அது வந்து முழுக்க முழுக்க ரூமர் அப்படின்ற மாதிரி இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ அதனால வந்து AK-64 ஆதிக் ரவிச்சந்திரன் தான், AK-65 தான் வந்து சிறுத்தை சிவா இயக்குற மாதிரி இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். போக போக அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். அந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட ஒப்பீனியன் தரச்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.